யாரோ ஒருத்தருக்காக இந்த சத்தத்தை கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. நான் ரொம்ப இம்பர்ஃபெக்டா இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர், எனக்கு சுத்தமா என்ன பிடிக்கல பாஸ்டர். நீங்க சொல்லுகிற அத்தனை வார்த்தையும் எனக்காக தான் பாஸ்டர். என்ன நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு பாஸ்டர், எனக்கு அருவருப்பா இருக்குது. நான் நல்லவன் இல்ல, நான் நல்லவா இல்ல. எங்க அம்மா என்ன திட்டுறது சரிதான், எங்க அப்பா என்ன திட்டுறது சரிதான், என் மேனேஜர் என்ன திட்டுறது சரிதான். ஏன்னா நான் ஒரு நல்ல ஆள் இல்ல. எனக்கு தெரியுது நான் இப்படியே இருந்தா முன்னேற மாட்டேன், நான் இப்படியே இருந்தா நல்லா வரமாட்டேன்னு எனக்கு தெரியுது. என்னால மாத்திக்க முடியல, என்னால மாத்திக்க முடியல. ஆனா இந்த சத்தத்தை பேசுகிற ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இல்ல மகனே, வெகு சீக்கிரத்துல நான் உன்னை ஒரு பர்ஃபெக்ட் உள்ள ஒரு மகனா நிறுத்துவேன், ஒரு மகளா நிறுத்துவேன். உன் கையில நான் ஒரு பொறுப்பை தருவேன், உன்னை நான் பிஸி ஆக்குவேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன், உன்னை ஒரு கனப்படுத்துவேன், உனக்கான ஒரு பாதையை நான் திறப்பேன். ஹல்லேலூயா. நீ அப்படி வந்து நிற்கும் போது நீயும் ஓட ஆரம்பிப்பாய், நீயும் செயல்பட ஆரம்பிப்பாய். கர்த்தர் உன்னை சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷத்தினுடைய இந்த 2வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் உங்களை ஆகாது என்கிற கல்லாக தள்ளி இருக்கலாம். இந்த வேலையை உன்னால செய்ய முடியாது, இந்த தொழிலில் உன்னால இருக்க முடியாது, நீ சரியான ஆள் கிடையாது, நீ எப்படி இதை நிறைவேற்ற போறாய், நீ ஆக மாட்ட, நீ ஒண்ணுக்கும் ஆகாத ஒரு ஆளு, உன்னை எவ்வளோ நாங்கள் முயற்சி எடுத்து பார்த்தோம், உனக்கு எவ்வளோ நாங்கள் சொல்லி கொடுத்து பார்த்தோம். ஒருவேளை சமுதாயத்தினால், சொந்தங்களால், நண்பர்களாய், தொழிலால், அதிபர்களாலே துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனா என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. ஆகாது என்று தள்ளின எல்லா கற்களையும் தெரிந்தெடுத்து அதை சாதாரணமாக அல்ல, அதை கொஞ்சமாக அல்ல, அதை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஒரு கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. ஆகாது என்று எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தலைவனாய்